சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு ஸ்தோத்திரம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆம், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இதோ இந்த நாளிலும் கூட உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படி இருப்பது எனக்கு எவ்வளவு பேரின்பமாயிருக்கிறது. நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும். விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும். விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் நாம் அடைந்தார் போல அது இருக்கும். பாருங்கள், ஜீவ விருட்சம் போல் இருக்கும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, விசேஷ விதமாக நம்முடைய வாழ்க்கையில் நம்மில் பலர் பல காரியங்களுக்காக எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். பல நன்மைகளுக்காக எதிர்பார்த்து நாம் காத்திருக்கிறோம். அந்த நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு நேராக வருகிறது. என்ன? உன் விசுவாசத்தை இழந்து போகாதே. நீ விரும்பினது வரும் பார். வரும்போதோ, அவ்வாறு வரும்போதோ, நீ விரும்பினது வரும்போதோ, நீ எதிர்பார்த்திருக்கிற நன்மை வருகிற போதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும் என்று ஆண்டவர் அழகாய் விசேஷ விதமாய் நமக்கு கற்பிக்கிறதா இந்த வசனம் இருக்கிறது. நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும். ஒரு சிலர் பிள்ளை செல்வத்திற்காக அதிக காலம் காத்திருந்து ஆண்டவருடைய சமூகத்திலே மன்றாடிக்கொண்டே இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஒரு சில சாட்சிகள் நம்முடைய ஊழியத்தில் வந்து சொல்லும் பொழுது மிகுந்த ஆச்சரியமாயிருக்கும். 20 வருடங்கள் கழித்து பிள்ளை செல்வத்தை பெற்று மனரம்யமாய் வந்து சாட்சி சொல்லுகிறவர்கள் நம்முடைய ஊழியத்தில் உண்டு. நீங்கள் 1-2 சாட்சிகளை கூட இப்பொழுதும் கூட ஸ்கிரீனில் ஸ்லைடிலே நீங்கள் பார்க்கலாம். எத்தனை ஆண்டுகள் கழித்து பிள்ளை செல்வத்தை பெற்றிருக்கிறார்கள் பாருங்கள். ஆம், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும். இந்த செய்தியை நீங்கள் கேட்கிற நேரத்தில் உங்கள் இருதயம் மிகவும் இளைக்கரித்து போய், இனி வாழ்க்கையில் நான் வாழ வேண்டியது என்ன, அல்லாவிட்டால் நான் எதிர்பார்க்க வேண்டியதுதான் என்ன, என் எதிர்பார்ப்புகள் எல்லாம் வீணாயிற்றே, தேவன் எனக்கு பதில் தராமலே போவாரோ, தேவன் என்னுடைய விருப்பங்களை நிறைவேற்றாமலே போவாரோ என்ற எண்ணத்தில், சோர்வில் நீங்கள் வந்து நிற்கிற ஒரு எல்லையில் நின்று கொண்டிருக்கலாம். ஆனால் ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், விரும்பினது வரும். விரும்பினது வரும்போதோ அது ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று ஆண்டவர் மறைமுகமாய் நீ விரும்பினது வரும் என்று சொல்லுவது போல சொல்லியிருக்கிறார் அல்லவா? கட்டாயம் வரும், நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன்னுடைய நம்பிக்கை வீண் போகாது. ஆம், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் என்னை முழு நேர ஊழியத்தில் நடத்தி கொண்டு போகிற காலங்களிலும் சுமார் 12 ஆண்டுகள் ஆண்டவருடைய ஊழியத்தை இரவு பகலாக எல்லா திக்குகளிலும் அழைக்கிற எல்லா இடத்திலும் போய் நற்செய்தி கூட்டங்களில் நின்று ஆண்டவருடைய வார்த்தையை நான் அறிவிக்கிறவனாகவே இருந்தேன். கேம்ப் நடத்தி அதிலே ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிக்கிறதாக நான் நின்றேன். ட்ரைனிங் கேம்ப் ஊழியர்களுக்கு பயிற்சி கொடுக்கிறதில் நான் நின்றேன். பத்திரிகை ஊழியம் அதிலே நான் நின்று கொண்டிருந்தேன். கடித ஊழியம் அதில் நான் நின்று கொண்டிருந்தேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இவ்விதமே ஆண்டவர் என்னை அழைத்த அழைப்பில் ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிற பொழுது ஒரு குறிப்பிட்ட நாளிலே எனக்கு நெஞ்சு வேதனை ஏற்பட்ட போது ஆண்டவர் சொன்னார், நீ இப்பொழுது உன்னுடைய எல்லா ஷெட்யூலையும் மாற்றி அமை. அதாவது நீ எங்கெல்லாம் வருகிறேன் என்று ஒப்புக்கொண்டாயோ, ஒருவேளை இது தேவ சித்தமாகவே இருக்கும் என்று எண்ணி நீ ஒப்புக்கொண்டிருக்கலாம், அதையெல்லாம் நீ கேன்சல் பண்ணிவிட்டு என் சமூகத்தில் அமர்ந்திரு என்று ஆண்டவர் சொன்னார்.
எத்தனை நாள் அமர்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லவில்லை, அமர்ந்திரு என்றார். இப்பொழுது நான் ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்து காத்திருந்தேன். ஒரு வாரம் அல்ல, 2 வாரம் அல்ல, 3 வாரம் என்றால் 21 நாட்கள், அதையும் தாண்டி போனது. 1 மாதமானது, 2 மாதமானது, 3 மாதமானது. ஆண்டவர் அடுத்து இன்னும் பேசவே இல்லை. காத்திரு என்றார். உன்னுடைய எல்லா ஷெட்யூலையும் நீ தள்ளி வைத்து விட்டு என் பாதத்தில் மாத்திரம் காத்திரு என்று சொல்லிவிட்டார். ஆகவே என்னுடைய ஜெப அறைக்குள்ளே நான் காலையில் போவேன். ஆண்டவர் சமூகத்திலே நன்கு பாடி துதிப்பேன். வேதம் வாசித்து வேதத்தின் ரகசியங்களெல்லாம் கண்டு கர்த்தருக்குள்ளே மகிழுவேன். அதன் பின்பு அப்படியே சோர்ந்து என்னுடைய ஜெப அறையிலேயே நான் முழங்காலிலேயே சோர்ந்து போன ஒரு புறாவை போல நான் ஆண்டவருடைய பாதத்தில் கிடப்பேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணும். 3 மாதம் ஆயிற்று. ஆண்டவர் பல காரியங்கள் எல்லாம் வேதத்திலிருந்து தியானிக்கும் போது நம் புரியும்படி உணர்த்துவார். இடைப்படரான காத்திருக்குதலுக்கு ஒரு முடிவு இல்லாமலே இருந்தது. 4 மாதம், 5, 6 நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை எவ்வளவு இழைக்க பண்ணும் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். இப்போ நான் ஆண்டவர்கிட்ட இதை குறித்து கேட்கிற போது, ஏன் இவ்வளவு தாமதமாய் ஆண்டவர் அடுத்து நீ என்ன செய்யணும் நான் உனக்கு சொல்றேன்னு சொல்லி இருந்தார். நாட்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அப்பொழுது அதிகமாய் ஜெபம் பண்ணின பிறகு எனக்கு ஒரு அழகான ஒரு தரிசனம் நான் கண்டேன். ஆண்டவர் என்னை சுவிசேஷ இந்த பணியிலேயே ஜனங்களை ரீச் பண்ற இந்த எல்லையிலிருந்து இன்னொரு மேடைக்கு அழைத்து கொண்டு அவர் செல்லுகிறதை காண்பித்தார். அங்கு நான் நிற்கும் போது எல்லாருக்கும் மிக அருகிலே இருந்து பேசுவது போல இருந்தது. எத்தனையோ பேர் இருந்தாலும் அத்தனை பேருக்கும் அருகாமையில் இருந்து பேசுவது போல இருந்தது. ஆண்டவர் சொன்னார், இதுதான் தொலைக்காட்சி ஊழியம். நான் உன்னை இதில் பயன்படுத்த போறேன். நீ நற்செய்தி கூட்டங்களையா போய் கத்தி பேசுறது தான் நீ விரும்புகிற. ஆனால் எல்லாருக்கும் அருகாமையில் இருந்து சொல்றது போல வசனத்தை சொல்றதுக்கு நான் ஒரு ட்ராக்கு உனக்குன்னு நான் வச்சிருக்கேன், தொலைக்காட்சி ஊழியம் என்று சொல்லி ஆண்டவர் சீக்கிரத்தில் உனக்கு ஒரு வீடியோ கேமரா வாங்குவதற்கு நான் அனுகூலம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் இடைப்பட்டார் அந்த தரிசனத்தில். ஒரு பெரிய சந்தோஷம். ஆனாலும் இன்னும் நாட்கள் ஓடியது. 9 மாதங்கள் ஆன பிறகு ஆண்டவர் காத்திரு என்று சொன்னதில் மொத்தம் 9 மாதங்கள் ஆயிற்று. அது நடுவே தரிசனம் கண்டாலும் கூட 9 மாதங்களை கடந்து செல்வது எவ்வளவு கஷ்டமான ஒரு காரியம் என்று 10 மாதம் பிள்ளையை பெற்ற தாயினிடத்தில் கேட்டால் தெரியும். பிள்ளையின் முகம் பாராமலும் அந்த பிள்ளையினிடத்தில் அன்பு கூர்ந்தே இருக்கும் அந்த தாயினிடத்தில் போய் கேட்டால் தெரியும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, 9 மாதங்கள் ஆன பிறகு ஒரு வீடியோ கேமராவை வாங்கி அதுவரையிலும் இருந்த ஊழியத்தில் வருகிற பணத்தை எல்லாம் ஊழியத்திற்கு செலவு செய்து விடுவேன். நல்ல ஒரு வீடியோ கேமராவை வாங்கி வீடியோ மூலமாக டிவி பிரவேசிப்பதற்கான எல்லா ஒழுங்குகளை அவ்வப்போது கேட்டு 15 நிமிடங்கள் கொடுக்க, வாரத்துக்கு 15 நிமிடம் அல்லது அதன் பின்பு வாரத்துக்கு அரை மணி நேரம், இப்படி எல்லா நிகழ்ச்சிகளை கொடுக்க ஆரம்பித்து அதன் பின்பதா ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார், உனக்கென்று ஒரு தொலைக்காட்சியை நான் தருவேன், நீ இதை நடத்துவா என்று சொல்லி ஒரு நாள் தொலைக்காட்சியே நடத்தும்படி ஆண்டவர் அனுகிரகம் பண்ணினார். நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணும். விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும். என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, நீங்கள் எவ்வளவு காலம் காத்திருக்கிறீர்கள்? ஒருவேளை ஆண்டு கணக்கிலே காத்திருக்கிற சிலர் இருக்கலாம். பிள்ளை செல்வத்திற்காய் காத்திருக்குதல், அதாவிட்டால் இன்னும் சரியான ஒரு ஏற்ற துணை வாழ்க்கையில் அமையவில்லை என்பதற்காக ஆண்டவருடைய பாதத்திலே ஒத்தாசை எதிர்பார்த்து, கர்த்தாவே நீர் ஏற்ற துணையை தாரும் என்று
காத்திருக்கிற வாலிப தம்பி தங்கச்சிமார் இருக்கலாம். அல்லாவிட்டால் உங்களுக்கு நல்ல தாளந்துகள் கையிலே இருக்கிறது, நன்கு அருமையாய் வேலை செய்ய தெரியும். ஆனால் வேலைக்கு எங்கு போயும் எடுக்க மாட்டேன் என்கிறார்களே என்ற வேலை இல்லை என்கிற ஒரு பிரச்சனையோடு கூட நெடுங்காலமாய் காத்திருக்கிற ஒரு சகோதரனாக அல்லது சகோதரியாக நீங்கள் இருக்கிறீர்களா? ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் எதை எதிர்பார்த்திருக்கிறீர்களோ அது வரும். விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும். அவை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கட்டாயமாய் ஆண்டவர் உங்களுடைய மன விருப்பத்தை அருள் செய்வார். நீதிமான் விரும்பினது அவனுக்கு கொடுக்கப்படும் என்று எழுதியிருக்கிறார். ஆகவே நீங்கள் நீதிமானாய் உத்தமனாய் இருப்பீர்களானால் நீங்களுடைய மன விருப்பத்தை தேவன் பார்த்து அதை அருள் செய்வார். உங்களுடைய மன விருப்பத்தின்படி எல்லாம் அவர் உங்களுக்கு இறங்கி உங்களை சந்தோஷப்படுத்துவது உறுதி. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை நான் போற்றுகிறேன். உங்களுடைய இதய விருப்பம் என்ன? எவ்வளவு காலமாய் நீங்கள் காத்திருக்கிறீர்கள்? என் அன்பு சகோதரனே, சகோதரியே, அதிலே அப்படியே உங்கள் காலம் கழிந்து நீங்கள் இந்த உலகத்தை விட்டு கடந்து போகிறது இல்லை. நீங்கள் ஜீவ விருட்சத்தை கண்டார் போல உங்களுடைய இதய விருப்பமானது ஆண்டவர் நிறைவேற்றி மகிழ போகிற நாள் இன்னும் சமீபத்தில் இருக்கிறது. இன்னும் கொஞ்ச நாளில் இருக்கிறது. இன்னும் கொஞ்ச நாட்களில் இருக்கிறது. அவை காத்திருங்கள். இதயம் உங்களுக்கு சோர்ந்து போகிறது அல்லவா? நீங்கள் காத்திருங்கள். இந்த காலத்தை நீங்கள் இளக்கரித்து போகத்தக்கதான ஒரு சூழ்நிலையில் நீங்க நிக்கிறீங்க பாருங்க. இந்த காலத்தை தாண்டுங்க. இந்த காலத்துல தைரியமா இருங்க. கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எழுதியிருக்கிறது. கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருங்க. கர்த்தர் உண்மையுள்ளவர். 1 கொரிந்தியர் 13 அதிகாரம் மனுஷருக்கு எழுதப்பட்டிருக்கிற போதும் நான் அதிலே ஒன்றை நான் எப்போதும் தியானிக்கிறது உண்டு. தேவ அன்பை யோசிச்சு பாருங்க. மெய்யாக அன்பு ஒரு காலம் ஒழியாது. அன்பு ஒரு காலம் ஒழியாது. அப்படியானால் தன்னுடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே நமக்காக ஒப்பு கொடுத்தவர், அதனோடு கூட எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி என்று எழுதியிருக்கு பார்த்தீங்களா? அப்படியான அவருடைய அன்பு மாறவே இல்லை. அதே அன்போடு இருக்கிறார். அவருடைய அன்பு மாறாதது. 1 கொரிந்தியர் 13 பாருங்க. அன்பு ஒரு காலம் ஒழியாது. 1 கொரிந்தியர் 13:8. அன்பு ஒரு காலம் ஒழியாது. தேவ அன்பை குறித்தும் கூட எடுத்துக்கொள்ளுங்க, மாறவே மாறாது. நேச வைராக்கியம் மரணத்தை விட பாதாளத்தை விட கொடியது. பாதாளம் மரணமும் கொடியது. ஆனால் அதை விட நேச வைராக்கியம் அதை விட கொடியது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியானால் தேவ அன்பு மாறாதது. அவர் எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் என்று தேவனை குறித்து நாம் வாசிக்கிறோமே. தேவன் ஒளியாய் இருக்கிறார். அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை என்று எழுதியிருக்கிறதே. அப்படியானால் அவருடைய அன்பு மாறாதது. அவர் உண்மையுள்ளவர். உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர் என்று எழுதியிருக்கிறது. அவர் உண்மையுள்ளவர். அவர் உத்தமர். கர்த்தர் உத்தமர். கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாயிருக்கிறார். சங்கீதம் 25 நாம் வாசிக்கிறோம். நல்லவர் உத்தமராயிருக்கிறார். அவர் சொன்ன வார்த்தையில தவற மாட்டார். எந்த விதத்தில் அவர் தவறவே மாட்டார். பாருங்கள், அவர் உத்தமரும் நல்லவருமாயிருக்கிறார். அப்ப நல்லவர். அவருடைய பாதத்தில் இன்றைக்கு நீங்க ஓடி வந்து, நீர் நல்லவர் என்றும் நீர் உத்தமர் என்றும் நான் அறிவேன், என் காரியங்களை பொறுப்பேற்றுக் கொள்ளும் என்று இன்னைக்கு ஒப்படைச்சிட்டு, இளைக்கரித்து போயிருக்கிற உங்களுடைய இதயம், இளைத்து போயிருக்கிற உங்களுடைய இதயம் இன்றைக்கு ஒரு விசேஷித்த அனல் கொள்ளும்படி நீங்கள் செய்யுங்கள். வேதத்தில் நீங்கள் பார்ப்பீர்களானால் சங்கீதம் 92:14, கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகி அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி
கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்ட அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாயிருப்பார்கள். அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாயிருப்பார்கள். யார் அவர்கள் என்றால் அதுக்கு முந்தின வசனம் விடை சொல்கிறது. 13ஆம் வசனம், கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். ஒருவேளை நீங்கள் ஆண்டவருடைய அன்பை அறிந்திருந்தும் அவருடைய ஆலயத்தில் நாட்டப்படாமல் நீங்கள் இருக்கலாம். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லும் போது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியா இருந்தது என்று ஓடி வாருங்கள், மகிழ்ச்சியோடு ஓடி வாருங்கள். தேவனுடைய ஆலயத்தில் அவருடைய பிரகாரத்தில் செல்லுகிற ஒரு நாள் இந்த உலகத்தில் 1000 நாள் செல்லுகிறதை பார்க்கிறோம். தேவனுடைய சமூகத்தில் செல்லுகிற ஒரு நாள் நல்லது. 1000 நாள்னா 3 வருஷம். 3 வருஷம் இந்த உலகத்துல வெறுமையா எங்கெங்கோ ஓடி அலைகிறத விட ஆண்டவர் பாதத்துல ஒரு நாள் காத்திருக்கிறது ரொம்ப பெரிய ஒரு அருமையான பாக்கியமான நாளா அது இருக்கும். சகோதரனே சகோதரியே, நீங்க எங்கு எவ்விதமே நாட்டப்பட வேண்டும் என கர்த்தர் உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவார். இந்த செய்தி நீங்க தூரத்துல தேசத்துல கூட கேட்டுட்டு இருக்கலாம். உங்க எல்லையில நாட்டப்படுறது ஆண்டவர் ஆலோசனை தருவார், நடத்துவார். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்படுங்க. அவர் உத்தமர் என்று தன்னை விளங்க பண்ணுவார். விரும்பினது வரும், ஜீவ விருட்சம் போல இருக்கும். அவர் உத்தமர் அப்படின்றத விளங்க பண்ணணும்னா நம்ம நாட்டப்பட வேண்டியது அவசியம்னு எழுதியிருக்கு. பார்த்தீங்களா? நாட்டப்படணும். தேவனுடைய ஆலயத்திலே நாட்டப்படணும். பார்த்துக்கொள்ளுங்க. அப்படி ஆண்டவர் உங்களை அழகாய் நடத்துகிறதை நீங்கள் காண்பீர்கள். கர்த்தரிடத்தில் அநீதி இல்லை, அநீதியே கிடையாது. ஒரு மனிதர் இருக்கார், அவர்கிட்ட அநீதியே இல்லைன்னா அவர்கிட்ட நீதி கேட்க, அவர் நீதியும் செய்ய வல்லவர் என்றால் அவர்கிட்ட நீதி கேட்க போலாம் இல்லையா? கர்த்தரிடத்துக்கு போவோம் வாருங்கள். நீங்கள் உங்கள் காரியங்களை என்னிடத்தில் தெரிவிக்க வாருங்கள் இந்த ஆண்டவர் சொல்கிறார். வழக்காடுவோம் வாருங்கள். நானும் வழக்காடு, நீங்கள் வழக்காடுங்க. நான் இப்படிலாம் பர்ஃபெக்டாக தானே இருக்கேன் அப்படின்னு கர்த்தர் சொல்லுவார். நம்ம இந்த காரியம்லாம் எனக்கு இன்னொரு நீ செய்யலை அப்படின்னு சொல்லலாம் எடுத்து. வழக்காடுவோம் வாருங்கள். நீங்கள் அப்படி ஆண்டவர்கிட்ட போய் உரிமையாக நீங்கள் போராடி ஜெபம் பண்ணுறது தப்பு இல்லை, அது தேவனை அவமதிப்பதல்ல. வழக்காடுவோம் வாருங்கள் என்று ஆண்டவரே சொல்லியிருக்கிறாரே. அப்படியானால் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய பாதத்திற்கு சென்று காத்திருந்து, ஆண்டவரே நான் எவ்வளவு காலமாய் காத்திருக்கிறேன் என்று இருதயம் இளக்கரித்து போகிறதே, எனக்கு பதில் செய்யும் என்றால் ஆண்டவர் நிச்சயம் பதில் செய்வார். வேதாகமத்திலே ஒரு அருமையான ஒரு பாத்திரத்தை குறித்து நாம் பார்த்து இன்று நாம் ஜெபிக்க போகிறோம். வேதத்தில் நீங்கள் வாசிப்பீர்களானால் ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்திற்கு என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். யாக்கோபினுடைய முதிர் வயதின் நாட்களில் அவருக்கு பிறந்த ஒரு பிள்ளை யோசேப்பு. வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 37:3, இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பல வர்ணமான அங்கியை செய்வித்தான். யோசேப்பு முதிர் வயதுல பிறந்ததுனால கடைக்குட்டி போல இருக்கிறான். யோசேப்பு அடுத்து பென்யமீன். அல்ல, யோசேப்பு விசேஷ விதமா தன் தகப்பனுடைய நேசத்தை விசேஷமா பெறுறார். அவருக்கு பல வர்ணமான அங்கி அழகா செய்து கொடுக்கிறார். நல்லது. இதனால எல்லா சகோதரர் மத்தியிலும் பொறாமை பெருகி போச்சுது. இப்ப ஒரு காரியம், அநேக நன்மைகள் நமக்கு கிடைக்கும் போதும் மற்றவர்கள் கண்களில் பொறாமை இருக்கத்தான் செய்யும். பொறாமையை குறித்து என்ன செய்வது? கர்த்தர் பார்த்து கொள்ள விடணும். கர்த்தர் இந்த பொறாமை நின்று விலக்கி காத்துக்கொள்ள, இந்த பொறாமையினால் வருகிற தீங்கு நின்றும் விலக்கி பாதுகாத்துக்கொள்ள ஜெபம் பண்ணலாம். நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி வளர்ந்தா மற்றவங்க பார்க்குறவங்க அப்படி நினைக்க மாட்டாங்க. உங்களுக்கு ஏராளம் இருக்குது, உங்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, நம்ம ஆசீர்வதிக்கல அப்படின்பாங்க. நம்ம அவங்க இருந்த அந்த எல்லையில இருந்து தானே இங்கே வந்திருக்கிறோம், அது அவங்களுக்கு தெரியாது. அப்போ பொறாமை இருக்கும். கர்த்தர் எல்லா தீமைக்கு விலக்கி பாதுகாக்கணும், ஜெபம் பண்ணணும். என் அன்பு சகோதரனே சகோதரியே, ஓகே, இந்த யோசேப்பை பாருங்கள். பொறாமையினால என்ன பண்ணாங்களாம்? ஒரு நேரம் வந்தது, இவரை ஆடு மேய்த்து கொண்டிருந்த
தன்னுடைய சகோதரரை போய் விசாரிக்க போன இடத்துல குழியிலே அவரை போட்டு விட்டார்கள். வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 37:24, அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியாய் இருந்தது. அப்படின்னா என்ன? யோசேப்பு தானே ஏறி மேலே வர முடியாத ஒரு குழியில போட்டாங்க அவரை. அப்ப இங்கே கடந்து சாகட்டும் அப்படின்ற ஒரு துணிகரம் வந்தது. ஆனா கூட பொறாம வந்தா சொந்த சகோதரன் என்றும் பாராம குழியிலேயே போட்டு விடுறதுக்கு சகோதரர்களுக்கு எண்ணமே உண்டாகுது இல்ல? தாவீது இந்த பொறாமை நீங்க என்ன செய்தார்? தன்னை கர்த்தர் ஆசீர்வதித்த பொழுது ஆசீர்வாத பங்கு, தான் பெற்ற ஆசீர்வாதத்தில் ஒன்றை எடுத்து தன்னோடு இருந்த மற்றும் தன் கண்காண இருந்த மூப்பர்கள் முதலானோருக்கெல்லாம் அனுப்பி இந்த பொறாமை இல்லாமல் அவர் வாழ கற்றுக்கொண்டார். அப்படியானா நம்ம வாழ்ந்திருக்கும் பொழுது நமக்கு அருமையானவர்கள், அவர்களுக்கு நம்மால் இயன்ற கைக்கு உதவுகிற ஒரு ஆசீர்வாத பங்கு அனுப்பலாம். அனுப்பினா அவர்கள் பொறாமை கொள்ள மாட்டாங்க. சரி, அவனை கர்த்தர் ஆசீர்வதிக்க நம்மையே நினைக்கிறானே, இதன் மத்தியில் தம்பி நினைக்கிறான்ல, அண்ணன் நினைக்கிறான்ல என்று சொல்லிக் கொள்வார்கள். அந்த நம்ம சொந்தக்கார பையன் நம்மளை நினைக்கிறான்ல என்று சொல்லிக் கொள்வார்கள். உங்கள் கைக்கு உதவுகிற ஏதாகிலும் ஒரு நன்மை அவர்களுக்கு நீங்க செய்யலாம். ஆசீர்வாத பங்கு தாவீது அனுப்பினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப பாருங்க, குழியிலே போட்டுட்டாங்க. அந்த குழியில போட்டது நேரத்தில் யூதா என்ன சொல்றாரு? 26ஆம் வசனம், அதே 37:26. அப்பொழுது யூதா தன் சகோதரரை நோக்கி, நாம் நம்முடைய சகோதரனை கொன்று அவன் இரத்தத்தை மறைப்பதினால் லாபம் என்ன? அவனை இந்த இஸ்மவேலருக்கு விற்று போடுவோம், வாருங்கள், நமது கை அவன் மேல் படாதிருப்பதாக. அவன் நம்முடைய சகோதரனும் நம்முடைய மாம்சமுமாய் இருக்கிறானே என்றான். அவன் சகோதரர் அவன் சொல்லுக்கு இணங்கினார்கள். அந்த வர்த்தகரான மீதியானியர் கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பு அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேலர் கையில் 20 வெள்ளி காசுக்கு விற்று போட்டார்கள். அவர்கள் யோசேப்பை எகிப்திற்கு கொண்டு போனார்கள். நல்லா கவனிங்க, 20 காசுக்கு ஒரு தம்பியை விற்று போடுறாங்க. அந்த தம்பி போகிற நேரத்தில் எவ்வளோ அழுது இருப்பான், யோசேப்பு எவ்வளோ கதறி இருப்பார். அண்ணேமார் ப்ளீஸ் என்னை விற்று போட்டுறாதீங்க சொல்லியிருப்பார்ல. 20 வெள்ளி காசு எண்ணி வாங்குறாங்க. பொறாமை எவ்வளோ வேலை செய்து பார்த்தீங்களா? சொந்த தம்பியை குழியில போடுறதுக்கு, சொந்த தம்பியை 20 வெள்ளி காசுக்கு வித்து விடுறதுக்கு. இதுதான் பொறாமையினுடைய வேலை. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பின்பு இப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் அவனுடைய வஸ்திரத்தை எடுத்து என்ன பண்ணாங்க பாருங்க. அவர்கள் யோசேப்பின் அங்கியை எடுத்து ஒரு வெள்ளாட்டு கடாவை அடித்து அந்த அங்கியை இரத்தத்திலே தோய்த்து பல வர்ணமான அந்த அங்கியை தங்கள் தகப்பனிடத்திற்கு அனுப்பி, இதை நாங்கள் கண்டெடுத்தோம், இது உம்முடைய குமாரன் அங்கியோ அல்லவோ பாரும் என்று சொல்ல சொன்னார்கள். யாக்கோபு அதை கண்டு, இது என் குமாரனுடைய அங்கிதான், ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்து போட்டது, யோசேப்பு பீருண்டு போனான் என்று புலம்பி தன் வஸ்திரங்களை கிழித்து தன் அறையில் ரெட்டு கட்டிக்கொண்டு அநேக நாள் தன் குமாரனுக்காக துக்கித்துக் கொண்டிருந்தான். மெசேஜ் யாக்கோபுக்கு வருது, இந்த அங்கி யோசேப்பு தானான்னு பாருங்க அப்பா அப்படின்னு பிள்ளைங்கெல்லாம் கொடுக்குறாங்க. ஏன்னா நாங்கள் கண்டு எடுத்தோம், இது யோசேப்பு தான் பாருங்க. ஆமாம், நான் தைச்சி கொடுத்த அதே அங்கி தான், ரத்தமாக இருக்கு. அப்போ அவன் ஒரு துஷ்ட மிருகம் கொண்டு போச்சு போல அடாடா சொல்லி யாக்கோபு அழுகிறார் தேம்பி. எல்லாருக்குள்ளேயும் ஒரு மனசு பார்த்தீங்களா? யாக்கோபு அழுகிறத பார்த்து ஒருத்தவங்க கூட சொல்லலை, வாழ்நாளெல்லாம் சொல்லாமல் மறைச்சி வச்சுருந்துருக்கிறாங்க. அப்படியே எங்கள் பாடம்
பொறாமை மற்றும் அதில் கூட்டு வேலை எவ்வளவு அருமையாக செய்கிறாங்க பாருங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியானால் நீங்கள் ஒன்றை பார்த்து கொள்ளுங்கள். எல்லாரும் கடைசி நாட்கள் வரைக்கும், அதாவது யோசேப்பு உயிரோடு இருக்கிறார்னு கேள்விப்படும் நாள் வரைக்கும் சொல்லவே இல்லை. இந்த யாக்கோபு அழுகிறார். ஐயோ, என்னுடைய புள்ள செத்து போச்சு அழுகிறார். நான் எவ்வளவு அருமையாய் வளர்த்து ஆளாக்கினேன், தேவ பக்தியில் எப்படி இருப்பான், இவங்க தப்புனாலாம் வந்து சொல்லிடுவானே, நல்லவனே, அவன் செத்து போயிட்டானேன்னு சொல்லி அழுதுகிட்டே இருந்தார். வேதம் சொல்லுறது பாருங்க, ஆதியாகமம் 37:35, அவனுடைய குமாரர் குமாரத்திகள் எல்லாரும் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்து நின்றார்கள். ஆனாலும் அவன் ஆறுதலுக்கு இடம் கொடாமல், நான் துக்கத்தோடே என் குமாரனிடத்தில் பாதாளத்தில் இறங்குவேன் என்றான். இவ்விதமாய் அவனுடைய தகப்பன் அவனுக்காக அழுது கொண்டிருந்தான். அப்படியே தேம்பி தேம்பி அழுதுகிட்டே இருக்கிறார். ஒரு பிள்ளை, வளர்ந்து ஆளாகிற பிள்ளை, ஏறக்குறைய 17 வயசு ஆயிடுச்சு. 17 வயதுல ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற ஒரு அந்த வயது, அவ்வளவு வளர்ந்துட்டார். அந்த புள்ள திடீர்னு இப்படி ஒரு துஷ்ட மிருகம் அடிச்சு கொண்டு போட்டது போலன்ற ஒரு செய்தி வருதுன்னா அதை தாங்க முடியல. ஐயோ, நான் என் பிள்ளை இழந்தேனே சொல்லி அழுதுகிட்டே இருக்கிறார். நான் மரித்து போய் தான் அவனை பார்க்கணுமோ சொல்லி அழுதுகிட்டே இருக்கிறார். ஒரு பிள்ளை இழக்கிறது ரொம்ப பெரிய வேதனை. பெற்றெடுப்பது, இழந்தா எவ்வளவு பெரிய வேதனை. கர்த்தர் நம்மையெல்லாம் அந்த தீங்குக்கு விலக்கி காப்பாராக. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆனா அவர் உட்கார்ந்து அழுதுகிட்டே இருக்கிறார். என்னைக்கா நான் ஒரு நாள் என் பிள்ளைய பார்த்துருவேன். அவர் என்ன நான் மரித்து இந்த உலகத்தை விட்டு போய் நிச்சயமா என் பிள்ளைய பார்த்துருவேன். வெகு காலமா அவருடைய இருதயத்தின் விருப்பம்லாம் என்ன, எப்படினாலும் என் பிள்ளை இன்னொரு நாள் எப்படியும் பார்த்துருவேன், என் பிள்ளைய ஒரு நாள் பார்த்துருவேன், இதான் அவருடைய விருப்பமா இருந்துச்சு. வெகு காலம் ஆகுது, அவருடைய இருதயமே இழைக்கரித்து போயிருச்சு. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஒரு செய்தி வருது. என்ன செய்தின்னா, அவர் உயிரோடு இருக்கிறார் மட்டும் இல்லை, எவ்வளோ ஒரு பெரிய ஆளா இருக்கிறார்னு வந்துச்சு. ஆதியாகமம் 45:26, யோசேப்பு உயிரோடு இருக்கிறான், அவன் எகிப்து தேசத்துக்கெல்லாம் அதிபதியாய் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அவன் இருதயம் மூர்ச்சை அடைந்தது. அவன் அவர்களை நம்பவில்லை. அவர்கள் யோசேப்பு தங்களுடனே சொன்ன வார்த்தைகள் யாவையும் அவனுக்கு சொன்ன போதும், தன்னை ஏற்றிக்கொண்டு போகும்படி யோசேப்பு அனுப்பின வண்டிகளை அவன் கண்ட போதும், அவருடைய தகப்பனாக யாக்கோபின் ஆவி உயிர்த்தது. அப்பொழுது இஸ்ரவேல், என் குமாரனாகிய யோசேப்பு இன்னும் உயிரோடு இருக்கிறானே, இது போதும், நான் மரணம் அடையும் முன்னே போய் அவனை பார்ப்பேன் என்றார். இவ்வளவு நாள் ஒரு எதிர்பார்ப்பு, மரித்த பிறகு போய் பிள்ளைய பார்க்கணும் ஒரே வாஞ்ச. அடடா, அவன் முகம் என் கண்ணு முன்னாடியே நிற்கிது, எவ்வளோ அழகா பேசுவான், தரிசனம்லாம் ஏதோ கண்டேன், சொப்பனெல்லாம் கண்டேன்னு சொன்னானே, எப்படி நான் அவனை இல்லாமல் எப்படி வாழ முடியும், அழுதுகிட்டே இருக்கிறாரு. அப்படியே அவருடைய காலங்கள் வருத்தத்தோடே போகிறதா இருந்திருக்கும். இன்னைக்கா நான் சீக்கிரத்தில் ஒரு நாள் மரித்து என் பிள்ளைய போய் பார்ப்பேன்கிட்டே இருந்தார் தன் உள்ளத்தில். இல்லாட்டி நான் மரித்த உடனே போய் பார்ப்பேன்கிட்டே இருந்தார். இன்னைக்கு ஒரு செய்தி பாருங்க, சேரியட்ல அனுப்பி வச்சிருக்கிறார் உங்க பிள்ளை யோசேப்பு. அவர் எகிப்துல அதிபதியா இருக்கிறார், ராஜாவுக்கு அடுத்தபடியா இருக்கிறார், அதிபதியா இருக்கிறார். வாங்க, அவர் உங்களை வர சொல்லி சேரிட் அனுப்பி இருக்கிறாரு. அவர் அனுப்பின வண்டிகள் எல்லாம் பாருங்கன்னு சொல்லி வண்டிகள் எல்லாம் காட்டின போது யாக்கோபின் ஆவி உயிர்த்தது. ஆடாடாடாடா, நம்ப முடியல என்னால அப்படின்னு சொல்லி. விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும். அவர் என்ன எதிர்பார்த்தாரு? மரித்து பின்பு போய் யோசேப்பை நான் பார்ப்பேன். ஆனா இப்ப
புள்ள உயிரோட இருக்கான். அடடா, அப்ப ஏதோ ஒரு காட்டு மிருகம் அடிச்சிருக்கோம், அதுலயும் தப்பிச்சு போய் பிழைச்சி எகிப்து போயிருப்பாவில போல அப்படின்னு அவர் நினைச்சிருப்பார். அழகா இருக்கிறான், அதிபதியா இருக்கிறான், வெரி குட், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் என் பிள்ளைய உயிரோட காப்பாத்தி இருக்கிறாரு, நான் போய் அவனை பார்ப்பேன், இது போதும் எனக்கு லைஃப்ல, இது போதும். ஏன்னா தேவனுடைய பிள்ளைகளே, இது போதும் அவர் சொல்றாரு பாத்தீங்களா? அதுதான் மிக முக்கியம், புள்ளதான் முக்கியம். இன்னைக்கு சிலர் தங்கள் பிள்ளையை கவனிக்காம வேலை வேலைன்னு ஓடி பணம் பணம், ஏதாயிலும் பொருள் இன்னும் கொஞ்சம் கிடைச்சிடாதா, இன்னும் கொஞ்சம் எதையாவது செஞ்சிட மாட்டோமான்னு ஓடுறவங்க இருக்கிறாங்க. பிள்ளை முக்கியம், அது போதும், இது போதும், பிள்ளைதான் முக்கியம். பிள்ளையை பார்க்காமலேயே இங்கும் அங்கும் எதையாயிலும் சம்பாதிக்கலாம் ஓடிட்டுறாதீங்க. அழகா யாக்கோபு சொல்றாரு பார்த்தீங்களா, இது போதும், பிள்ளை முக்கியம், பிள்ளைகளை பார்த்துக்கிட வேண்டியது முக்கியம். துன்மார்க்கமா தேவ சித்தம் இல்லாம ஓடி இதை எதை செய்யறேன்னு சொல்லி பிள்ளையை நம்ம விட்டுறக்கூடாது இல்ல. இது போதும், யோசேப்பு கிடைச்சிட்டாரு, அது போதும் எனக்கு, இது போதும், நான் மரணம் அடையும் முன்னே அவரை போய் பார்ப்பேன். வாவ், யோசேப்பு எகிப்தினுடைய அதிபதியா இருக்கிறதை கண்டபோது யாக்கோபுடைய உள்ளம் எவ்வளவு துள்ளி இருக்கும். அடடா, நான் இவனை பார்ப்பேன், மரித்ததுக்கு பிறகு நினைச்சிட்டு இருந்தேன், இப்பயே பார்க்கிறேன், என் கண்ணை என்னாலே நம்ப முடியலன்னு சொல்லி அவ்வளவு துள்ளி குதித்திருப்பார். இன்று உங்களுக்கு சொல்லுகிறேன், ஏதோ சில நன்மைகளை நீங்க இழந்திருக்கலாம், அல்லாவிட்டால் சில நன்மைகள் உங்களுக்கு எதிர்பார்த்தே காத்துக்கிட்டு இருக்கலாம். இன்னமும் நீங்க, உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் இருதயம் இழைத்து போக வேண்டாம், கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்க, கர்த்தருக்கு காத்திரு, திட மனதா இருந்து கர்த்தருக்கே காத்திரு என்று வேதம் சொல்லுகிறது. இப்ப கர்த்தருக்கு காத்திருங்க. காத்திருக்கிறதுனா வெறும் முழங்கால ஜெபம் பண்றது மட்டும் இல்ல, கர்த்தர் கிரியை செய்து அவர் எனக்கு பதில் கொண்டு வருவார். நான் வெயிட் பண்றேன், ஐ வெயிட் அப்பான் த லார்ட். நான் கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், அவர் எப்படியும் பதில் எனக்கு கொண்டு வருவார். நேரமாவது பரவாயில்ல, காலமாவது பரவாயில்ல, நான் காத்திருப்பேன். அழகாய் தேவன் உங்களை நடத்துவார், அருமையாய் தேவன் உங்களை நடத்துவார். சகோதரனே சகோதரியே, பயப்படாதீங்க, விரும்பினது வரும், ஜீவ விருட்சம் கண்டது போல இருக்கும். நாம் ஒரு ஜெபம் செய்வோமா? கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். என் அன்புள்ள பரிசுத்த பரலோக பிதாவே, இதோ இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. தங்கள் வீடு கட்டப்பட முடியாத நிலையிலே நிற்கிறவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? சொந்த வீட்டை கட்ட ஆரம்பித்து பாதியிலே விட்டு அது நிறைவேறாமலே இருக்கிறதை அநேகர் தேங்கிக் கொண்டு நிற்கிறார்கள். சிலர் பிள்ளை செல்வம் இல்லை என்று நிற்கிறார்கள். சிலர் வாழ்க்கை துணை எனக்கு நேரிடவில்லையே, கர்த்தர் அமைத்துக் கொடுக்கவில்லை என்று நிற்கிறார்கள். விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல் இருக்கும். கர்த்தாவே, இதோ இப்பொழுதும் கூட இந்த அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருடைய கண்ணீரையும் நீ நோக்கி பாரும் ஆண்டவரே. எவ்வளவு காலம் காத்திருக்கிறார், எவ்வளவு காலம் காத்திருக்கிறார்கள்? பதில் ஆண்டவரிடத்திலிருந்து வரும். ஒரு நற்பலனை ஆண்டவர் கட்டளையிடுவார், ஒரு பதிலை கர்த்தர் தங்களுக்கு தருவார் என்று காத்திருக்கிறவர்கள் எத்தனை பேர் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள்? ஆண்டவரே, நீர்தாமே வசனத்தை தருகிறவர். கர்த்தர் வசனம் தந்தார், அதை பிரசித்தப்படுத்துவருடைய கூட்டம் மிகுதி என்று எழுதியிருக்கிறது. நீர் கொடுத்த வசனம் இதோ உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறேன். ஜீவ விருட்சம் போல
அவர்கள் விரும்பினது அவர்களுக்கு கிடைக்கட்டும். ஆண்டவரே, அவர்கள் எதிர்பார்த்திருக்கிற நன்மை கிடைக்கட்டும். பிள்ளை செல்வமானாலும், வேலையானாலும், வசதிகளானாலும், நன்மைகளானாலும், இதெல்லாம் தாண்டி தேவன் அருளுகிற வரங்கள், தரிசனங்கள், தேவ வெளிப்பாடு எதிர்பார்த்து காத்திருக்கிறவர்களுக்கு நீர் அவைகளை கட்டளையிடும்படி நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. இப்பொழுதே கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது. திருமணம் தடைபட்ட நிலையிலே ஏராளமானோர் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவர் இதோ இந்த நாளில் வாக்கு பண்ணுகிறார். இந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகள், நீங்கள் ஏக்கத்தோடு நீங்கள் நிற்கிறீர்கள். சீக்கிரமான காலத்திற்குள் 3-6 மாதங்கள் என 6 மாதத்திற்குள் ஆண்டவர் அழகாய் உங்களுக்கு வழிகாட்டுகிறதை, தெளிவாய் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை காட்டி நிறுத்துகிறதை நீங்கள் காண்பீர்கள். கர்த்தருடைய கரம் இறங்குகிறது. இப்பொழுதே இறங்குகிறது. ஆண்டவருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இதோ மாந்திரிக வல்லமையினால் பாதிக்கப்பட்டவர்கள் அநேகர் இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். மந்திர தந்திர வல்லமைகள் உங்களுக்கு வரவேண்டிய நல்ல குடும்பத்திற்கு வரவேண்டிய நல்ல பணம், வசதி, ஆசீர்வாதங்களை தடை செய்யும்படி உங்களுக்கு எதிராய் சிலர் கூட்டம் கூடி நின்று கொண்டிருக்கலாம். கர்த்தரை நம்புங்கள். Believe the Lord and he will perform a miracle today. என்று ஒரு அற்புதம் செய்வார். சீக்கிரத்தில் உங்கள் விருப்பத்தின்படியாக நீங்கள் விரும்பினது உங்களுக்கு வரும், உங்கள் கையில் கிடைக்கும். ஜீவ விருட்சம் போல் அது இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய கரம் பலமாய் இறங்கி வருகிறது. ஆமென், ஆமென். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற சிலர் மாந்திரிக வல்லமை நிமித்தம் கை கால்கள் வீங்கி, மற்றும் சிலரோ வயிற்று பகுதி வீங்கினவர்களாக வேதனையோடு இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு விரோதமான மாந்திரிக வல்லமைகளுடைய செயல்பாடு அது. இப்பொழுது கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது. கர்த்தர் உங்களை விடுவிக்கிறார். பரிபூர்ண விடுதலை உண்டாகிறது. இப்பொழுதே ஜெயத்தை நீங்கள் பெறுகிறீர்கள். ஹல்லேலூயா. தேவனுடைய வல்லமை இறங்குகிறது. நெஞ்சு வேதனை மற்றும் பலவீனங்கள் சூழ்ந்திருக்கிற சிலர் இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். எப்பொழுது நான் இந்த உலகத்தை விட்டு கடந்து போவேன் என்று எண்ணுகிறீர்கள். அன்று எசேக்கியாவிற்கு 15 ஆண்டுகள் கூட்டி கொடுத்த அதே கர்த்தருடைய கரம் இதோ 15 ஆண்டுகளை உங்களுக்கு கூட்டி தருகிறது. பயப்படாதிருங்கள். ஹல்லேலூயா. நீங்கள் எவ்வளவோ முதிர் வயது அடைந்தேனே என்று சொல்லலாம். இல்லை, கர்த்தர் உங்களுக்கு ஆயுசு நாட்களை கூட்ட வல்லவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. தேவனுடைய வல்லமை இறங்கி கொண்டு இருக்கிறது. கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு, விடுதலையும் உண்டு. மகிமையான காரியங்களை இதோ கர்த்தர் செய்து கொண்டு இருக்கிறார். மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். படிப்பு வராதபடி நின்று தடைபடுகிற நிலையில் இருக்கிற பிள்ளைகளுடைய பெற்றோர் நீங்க அழுகிறீங்க. எவ்வளவு நாள் ஜெபிப்பது ஆண்டவரே? கர்த்தர் இறங்குகிறார். உங்களுடைய பிள்ளைக்கு பொறுப்பை, ஞானத்தை, அறிவை, உணர்வை கர்த்தர் கட்டளையிடுகிறார். ஞாபக சக்தியை இப்பொழுது கட்டளையிடுகிறார். கர்த்தர் ஞானத்தை தருகிறார். அவர் வாய் நின்று அறிவும் புத்தியும் வரும் என்று எழுதியிருக்கிறதே, அந்த விதமாக இப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து ஞானமும் அறிவும் புத்தியும் உடைய பிள்ளைக்கு வருகிறது. ஒரு அற்புதம் நடைபெறுகிறது இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சிலர் தங்களுக்கு நல்ல நாட்களே இல்லை என்று சொல்லி சிலர் தங்களுடைய வாட்சை கூட கீழே தூக்கி எறிந்து உடைத்திருக்கிறீர்கள். நிகழ்ச்சி நீங்க பார்க்கிறீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாத. நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் தன்னுடைய நாவை கபட்டு வசனிப்புக்கு விலக்கி காத்து இதோ தீமை விட்டு விலகி நன்மை செய்யட்டும் என்று சொல்லி எழுதியிருக்கிறது போல நீ நன்மை செய். உனக்கு நல்ல நாட்கள் வருகிறது. கர்த்தரை தேடி அவருடைய அருளுகிற சமாதானத்தை தொடர்ந்து தேடி பிடித்துக்கொள். அவரை உறுதியாய் பற்றிக்கொள். உனக்கு மன ரம்மியமான நாட்கள் வருகிறது. இதோ உன்மேல் இரக்கமாய் இருக்கிற ஒரு தயவு, என்னுடைய தயவு உன்மேல்
இரக்கமும் தயவும் உன்னை சூழ்ந்து கொள்ளுகிறதை நீ காண்பாய். உனக்கு இறங்கத்தக்கவர்களை நான் உனக்கு அனுகிரகம் பண்ணுகிறேன். உன் எல்லைகளுக்கு அனுகூலம் செய்கிறவர்களை நான் கட்டளையிடுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த வல்லமை இறங்குகிறது. இதோ தங்கள் நன்மைகளை வேறு யாராகிலும் பறித்து போய் விடுவார்களோ என்று பதறிக்கொண்டிருக்கிற சிலர் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறீங்க. இவ்வளோ காலம் கழித்து ஜீவருட்சம் போல் வந்திருக்கிறது, யாரும் பறிக்கக்கூடாது என்று எண்ணுகிறீர்கள். கர்த்தர் அந்த நன்மை உங்களுக்கு என முத்தரித்து கொடுத்திருக்கிறார். அதை பறிக்கிறவன் யார்? ஒருவனும் இல்லை. உங்களுக்கே உரியது என்று கர்த்தர் சொல்லுகிறார். சத்துருவினுடைய எல்லா அவிசுவாசங்களுக்கு, அவன் கொண்டு வருகிற அவிசுவாச எண்ணங்களுக்கு இடம் கொடாதிருங்கள். அவிசுவாச ஆவிகளை கட்டி போடுங்கள், நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள். ஹல்லேலூயா. நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அவை விசுவாசிங்க, இழக்கரித்து போகாம வெகு காலமாய் காத்திருக்கிற நீங்க விசுவாசிங்க. இப்பொழுது கர்த்தர் சீக்கிரத்தில் எனக்கு பதில் தருவார். விசுவாசிங்க, தேவன் பதில் செய்வார். பதில் அளிக்க தேவன் வருவார் என்று எழுதியிருக்கிறபடி உங்களுக்கு நல்ல பதிலை தேவன் தருவார். பதிலளிக்க தேவன் வருவார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது. கர்த்தருடைய ஆவியானவர் பலமா இறங்கி கொண்டிருக்கிறார். இதோ உங்களுக்கு விரோதமான பரியாசத்தின் ஆவிகள், உங்கள் குடும்பத்துக்கு விரோதமான பரியாசத்தின் ஆவிகளை கர்த்தர் கடிந்து கொள்ளுகிறார். ஆவைகள் அகலுகின்றன. இதுவரையில் மனுஷர் மத்தியில் வெட்கம் அவமானத்தை அனுபவித்த நீங்கள் அதற்கு பதிலாக இரண்டத்தனையான பலனை நீங்கள் பெறுவீர்கள். இது கர்த்தருடைய வாய் உங்களுக்கு நேராய் சொல்லுகிற தீர்க்கதரிசன வார்த்தையாய் கடந்து வருகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனுடைய வல்லமை இறங்குகிறது. தேவனுடைய வல்லமை இறங்குகிறது. கர்த்தருடைய ஆவியானவர் அநேகரை கட்டுகளில் இருந்து, பாவ சாப கட்டுகளில் இருந்து விடுவிக்கிறார். அவருடைய கால்கள் விடுவிக்கப்படுகிறது. ஜெயத்தை கட்டளையிடுகிறார். ஹல்லேலூயா. விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல இருக்கும். கர்த்தாவே, இதோ இந்த ஜெபத்தில் என்னோடு சேர்ந்து ஈடுபட்டிருக்கிற அத்தனை நேயர்களை நீர் கண்டு கண்ணின் கருவழி போல காத்து சமாதானத்தினால் நிரப்பும். உடைய பிள்ளைகளுடைய எல்லைகளை எல்லாம் சுபீட்சத்தினால் நிரப்பும். உடைய பிள்ளைகளுடைய கைகளில் அவர்கள் விரும்பினது கிடைக்கும்படி செய்தார். இயேசு ரட்சகர் நாமத்தினால் நன்றி சொல்லி இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் பிதாவே. ஆமென். 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 அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. கலங்காதிருங்கள். இதோ கர்த்தர் உத்தமர். அவரிடத்தில் அநீதி இல்லை. அன்பு ஒரு காலம் ஒழியாது. ஆண்டவர் உங்களுக்கு இறங்கியே ஆவார். உங்களை மன மகிழ்ச்சிக்குள் ஆக்கியே ஆவார். நீங்கள் ஆலயத்தில் நாட்டப்படாதவர்களாக இருந்தால் நாட்டப்படுங்கள். ஏனென்றால் அவர் உத்தமர் என்று தன்னை உங்களுக்கு வெளிப்படுத்த அவர் அதை எதிர்பார்க்கிறார். சங்கீதம் 92, 13, 14, 15 இந்த 3 வசனத்தை அப்படியே பிடித்து எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். கர்த்தர் உத்தமர் என்றும் அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி அவர் நாட்டப்பட்ட அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து பசுமையும் புஷ்டியுமாய் இருப்பார்கள். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு இறங்குவார். நம்முடைய தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள் என்று எழுதியிருக்கிறபடி நம் தேவனாகிய கர்த்தருடைய பிரகாரத்திலே நீங்கள் செழித்திருப்பீர்கள், வாழ்ந்திருப்பீர்கள், சுகித்திருப்பீர்கள். அது மட்டுமல்ல, சோர்ந்து போகாதிருங்கள். ஆண்டவருடைய வார்த்தையின்படி நீங்கள் விரும்பினது வரும், உங்கள் கைகளிலே கிடைக்கும், நீங்கள் மகிழ்ந்திருப்பீர்கள். God bless you. God bless you.